சமீபத்தில் பாராளுமன்றத்தில் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்தார். இந்த தாக்கல் பிறகு வந்து இப்போ பல்வேறு பில்ஸ் மசோதாக்கள் வந்து தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார் ஏற்கனவே. அப்படி வந்து கடந்த ஜனவரி 31க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பில்ஸ் பாஸ் ஆகிருக்கு. அதில் வந்து இத்தனை பில்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரெண்ட்ஸ் இல்லை, அது குடியுரிமை குடியேற்றம் மற்றும் குடியுரிமைக்கான இல்லீகல் அது இமிக்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இது இதில் ஏன் இந்த பில்லு ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னா, மிகப்பெரிய நமக்கு தலைவில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் குடியேறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்கிற ரோஹிங்கியாக்கள், அவங்க வந்து அவங்க பங்களாதேஷ்காரர்கள், இவரெல்லாம் வந்து இல்லீகலாக வந்து உள்ளவர் வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடைகளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இவங்களை வந்து தடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வரை மசோதாவை பொறுத்த பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய ஒரு அற்புதமாக ஒரு டிராஃப்ட் பண்ணிக்கான்னு சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகலாக வந்து நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா வந்து 5 லட்சம் ரூபாய், அதாவது அங்கீகரிக்கப்படாமல் நுழைவு, நீங்கள் எந்த ஒரு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் வந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். தொடர்ந்து நீங்கள் வந்து போலி பாஸ்போர்ட் மூலமாக வந்தால் 10 லட்ச ரூபாய். இந்த போலி பாஸ்போர்ட் சொல்லப்படும் போது நமக்கு ஒரு விஷயம், அது வட இந்தியாவில் ரோஹிங்கியாவில் இருந்தாலும் தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இலங்கை குடியேறர்கள், சட்டவிரோதமாக குடியேறர்கள், அவர்கள் போலி பாஸ்போர்ட் மூலமாக வந்தாலும் அதிகமாக குடியேறர்கள், அந்த மாதிரி குடியேறர்களுக்கு 10 லட்ச ரூபாய் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அவங்க முக்கியமாக இது பண்ணுறாங்கன்னா, இது அதே நேரத்தில் கல்வி நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவத்துக்காக வரக்கூடிய இவங்களை வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும். இவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் யார் இருந்தாலும் அவர்களை பற்றி தகவல் வந்து கண்டிப்பாக வந்து குடியுரிமை அலுவலகத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் வந்து நீண்ட நாள் தங்கியிருந்தால் அவர்களுக்கு கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அடுத்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இமிகிரண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு உண்டான அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் இவங்களாம் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ், சூப்பரண்ட், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு மற்றும் வந்து இமிக்ரெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து முன்னாடி வந்து ஃபார்ம் வரைவு அதாவது இருக்கலாமா இல்லாமல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து இவர்களுக்கு யார் உள்ளே வரலாம், வரக்கூடாது, இவங்களை இருக்கலாமா வேண்டாமா, இவர்களை கைது செய்யும் அதிகாரம் அவங்களுக்கு வந்து அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த சட்டத்தை வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி எல்லா நாடுகளுக்குமே இந்த சட்டவிரோத குடியேற்றம் அப்படிங்கிறது தலைவலியாக ஆகியிருக்கிறது. இன்றைக்கி எந்தெந்த நாடுகள்லாம் வந்து நாங்கள் வந்து லிபரல் அப்படின்னு சொல்லி கொண்டு எல்லா இமிகிரண்ட்டையும் அவங்க விழ விட்டாங்களோ, இன்றைக்கி அந்த நாடுகளே திணற தொடங்கியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் ஃப்ரான்ஸ் எடுத்துட்டாலும் சரி, ஜெர்மன் எடுத்துட்டாலும் சரி, இன்றைக்கி இங்கிலாந்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து நாடுகளும் இன்றைக்கி அவர்களுக்கே மிகப்பெரிய தலைவலியாக ஆகி கொண்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பார்வையில் தான் அமெரிக்காவுக்கும் இன்றைக்கி அது பிரச்சனையாக போகுதான். அங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோத யார் யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறியிருக்கிறார்களோ அவரையெல்லாம் வெளியேற்றக்கூடிய பணியை அமெரிக்காவும் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறது. ஸோ இன்றைக்கி இந்தியா ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கி எடுத்திருக்கிறார்கள். இதை நாம் பலகாலமாக ஸ்ரீ டிவியிலையும் கூட நம்ம சொல்லி கொண்டு தான் வந்தோம். ஏனென்றால் இதுபோல் இல்லீகலாக உள்ள வருவர்களால் பல பிரச்சனைகளை நம் நாடு சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சட்டவிரோதமாக பங்களாதேஷிலிருந்து வரக்கூடியவர்கள் நேராக போலி பாஸ்போர்ட், 500 ரூபா கொடுத்தா போலி பாஸ்போர்ட், 500 ரூபா கொடுத்தா ரேஷன் கார்டு, 500 ரூபா கொடுத்தா ஆதார், இந்த மாதிரி எல்லாமே போலியாக இன்றைக்கி ஒரு ஏஜென்ட்டு ஒரு புரோக்கரை வச்சு வாங்கிட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் ஒளிஞ்சு அவங்க பாட்டில் இருக்காங்க. இது இன்றைக்கி நடந்துகிட்ருக்க சர்வசாதாரணமாக. இந்த மாதிரியாக அங்கங்கே இந்த மாதிரி புற்றீசல் போல் இவர்கள் குடியேற்றத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம தமிழகத்தையே நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அனைத்து தொழில்களிலும், அனைத்து தொழில்துறைகளிலும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவர்கள் வந்து வட மாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து இவன் வந்து பங்களாதேஷியா, இவன் வந்து பீகாரியா அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பார்க்க நம்ம மக்களுக்கு தெரியாது. எல்லாரும் வட மாநிலம், ஹிந்தி பேசுகிறான், எல்லாரும் நம்ம தமிழை தவிர வேறு என்ன பாஷை பேசிட்டாங்கன்னா அது ஹிந்தின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கு வேறு பாஷை தெரியாது. ஏன்னா நம்ம தான் படிக்க விடலையே, தெரியாது. அந்த ஒரு காரணத்தினால இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரையுமே ஒரே போல் வட மாநிலத்தவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவர்கள் இல்லாமல் எந்த இண்டஸ்ட்ரியுமே இயங்காது அப்படிங்கக்கூடிய நிலவைக்கும் இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டாங்க. எந்த தொழிலதிபர்களோ இல்லை எனி இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் நடத்துறது எதாக இருந்தாலும் அரசின் கட்டுமானத்துறையில் இப்போ அவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே வந்து
அஸ்ஸாம் முதல்வர் பிஸ்வாஸ் இதை தான் சொல்லிட்டு இருந்தார். திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பயன்படுத்திட்டு இந்த போல் நிறைய பேர் ஊடுருவி அங்கே வந்துடுறாங்க, யார் இருக்காங்கன்னு தெரியல, இதை நீங்கள் கண்காணிக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ தொடர்ந்து திருப்பூரில் எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இவங்க தொடர்ந்து திருப்பூரில் பிடிச்சேன்னு சொன்னது எல்லாமே 1% காணுமான்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. இருக்கக்கூடிய நபர்களை வைத்து பார்க்கும் பொழுது 1% கூட சொல்ல முடியாது. அப்போ எப்படி இவங்களுக்கு இந்த நெட்வொர்க் இருக்குது, எப்படி இவங்க இங்கே வராங்க, எப்படி இங்கே இருக்காங்க, இப்படி என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி நம்ம பல விவாதங்களை கூட நம்ம வச்சுருக்கோம் முன்னாடி. அப்போ இன்றைக்கி இதை எல்லாத்தையும் தடுப்பதற்காக இன்றைக்கி மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான இல்லீகல் குடியேற்றத்தை வந்து தடுக்கலை அப்படின்னு சொன்னால் நாடு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும். இப்போ தமிழகத்தில் வந்து பெரும்பாலான தமிழர்களுக்கு வந்து இன்றைக்கி வேலை வாய்ப்பை கூட தட்டி பறிப்பதை யாரும் உணராமல் இருக்கிறார்கள். இதுதான் ஒரு சோகமான ஒரு செய்தி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அதிக அளவில் வேலைகளுக்கு போவதில்லை தமிழக மக்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக நம்ம இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடியது, ஏற்கனவே நம்ம கவர்னர் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி போதை மற்றும் இந்த டாஸ்மாக் ஐட்டங்கள். இதனால் பெரிய அளவில் நம்ம மக்கள் வேலைவாய்ப்பு இழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலைவாய்ப்பு போஸ்டிங்களெல்லாம் இவர்கள் வந்து நிரப்பி கொண்டிருக்கார்கள். இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி. இதுபோல் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது வந்து இது ஒரு பக்கம். இந்த வேலைவாய்ப்பின்மை நம்ம மக்களுக்கு இங்கே, அதாவது உள்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸுகள் நாளைக்கு கிடைக்காமல் போவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் என்றால், இந்த மக்களை வைத்துக்கொண்டு இப்படி இல்லீகலாக உள்ளே ஊடுருவியர்களை வைத்துக்கொண்டு நாட்டில் வந்து பயங்கரவாதத்தை செய்வதற்கும், நாட்டை பிரிவினைவாதம் செய்வதற்கும், நாட்டை சீரழிப்பதற்கும் இவர்கள் உபயோகப்படுத்தப்படுவார்கள். வெளிநாடுகள் இவர்களை வைத்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பங்களாதேஷை கூட இங்கு உள்ளவர்களை வைத்து ஆப்ரேட் பண்ண முடியும், சைனா ஆப்ரேட் பண்ண முடியும். எத்தனையோ சைனீஸை வந்து இப்போ உள்ளே விட்டுருக்காங்க. இது போன்ற பல விஷயங்களை நடப்பதற்கு இது எல்லாமே இந்த இல்லீகல் குடியேற்றம்ங்கிறது இன்றைக்கி உபயோகப்படும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி உணர்ந்து தான் இன்றைக்கி வெளிநாடுகளில் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயப்படுறான், எப்படி வெளில தரத்துறதுன்னு தெரில ஃப்ரான்ஸுக்கு. ஜெர்மனி இப்போ யோசிக்கிறான், அங்கே நடந்த கலவரங்களை எல்லாம் பார்த்து பயப்படுறான். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி. அப்போ ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது எப்படி இது நடக்கிறது, அப்போ நாடே நாளைக்கு நாசமாக போகக்கூடிய நிலை வரும். அப்போ இன்றைக்கி இதை அனைத்தையும் பார்த்து இன்றைக்கி மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு இமிகிரண்ட் ஆஃபீஸரே வந்து முடிவெடுத்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இவன் வந்து ஒரு இமிகிரண்ட் அப்படின்னா உடனடியாக இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ ஒருத்தன் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்படி தப்பிச்சு உள்ளே வந்தால் அவனுக்கு 7 ஆண்டு சிறை, எந்த பாஸ்போர்ட்டு எல்லாமே போலின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் 7 ஆண்டு சிறை அப்படி நல்லா இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம், நம்ம தமிழகத்தில் கூட ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்தது. 75 பேரை வந்து 78 பேர் வந்து இப்போ பங்களாதேஷ்காரர்கள் அவங்கள வந்து சொந்த பிணையில் வெளியே போயிருக்காங்க. சொந்த பிணையில் வெளியில் போயிருக்காங்கன்றாங்க. சொந்த பிணையில் எப்படி வெளில போக முடியும்? சரி, வெளில போனால் அவன் எங்கே இருக்கான்னு எப்படி கண்காணிக்கப்படலை. இப்போ அவன் எங்கே போனால், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், எந்த கிராமத்தில் போய் எங்கே ஒளிஞ்சிருக்கான், நாளைக்கு என்ன ஒரு வேலையை இங்கே பண்ண போகிறான், யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக இன்றைக்கி மத்திய அரசு சட்டத்தை கடுமையாக்கி இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே சட்டம் இருக்கிறது, அதை கடுமையாக்கி இருக்கிறார்கள். இது அவசியம். ஆனால் இந்த சட்டத்தை கடுமையாக்கியதோடு மட்டும் அதை முடியவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அமல்படுத்தப்பட வேண்டும். அமல்படுத்தப்பட்டு இது நடைமுறையில் சரியாக செல்கிறதா அப்படி என்பதும் கண்காணிக்கப்படணும். குறிப்பாக இந்த தென் மாநிலங்கள் எல்லாம் இதை வந்து உருப்படியாக அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும். அதற்கு கூட ஏதாவது வந்து ஒரு தனி, இப்போ என்ஐஏ மாதிரி இதற்குன்னு ஏதாவது ஒரு தடுப்புக்காக ஒரு அமைப்பை வந்து மத்திய அரசு முழு அதிகாரத்தை கொடுத்து ஏற்படுத்தினால் கூட அது சிறந்ததாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் மத்திய அரசு அதையும் செய்யுமா அப்படின்றது தெரியவில்லை. ஆனால் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய இதைவே நம்ம வரவேற்கிறோம். நன்றி மேடம். நன்றி.